வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு எந்த தொழில் அமையும், அதாவது ஒருத்தர் எந்த தொழில் பண்ணால் வெற்றி கிடைக்கும் அல்லது இயல்பாகவே எந்த தொழில் அமையும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லா ஜாதகத்தையும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 80லேருந்து 90% மேட்ச் ஆகும். 100% யாராலையும் சொல்ல முடியாது. 80லேருந்து 90% கண்டிப்பாக இந்த கான்செப்ட் ஒத்து வரும். செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நூற்றுக்கணக்கான ஜாதகத்தை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் வெளியிடுறேன். இது மூல நூல்களில் சொல்லப்படலை. எந்த ஜோதிடரும் இந்த விஷயத்தை சொல்லலை. அதே மாதிரி எந்த ஜோதிடர் சொல்கிறதையும் நான் கேட்குறதில்ல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவத்தில் என்ன கிடைக்குதோ அதை தான் நான் வீடியோஸை போடுறேன். ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இங்கே கிடையாது. யார் சொல்கிறதையுமே நான் ஃபாலோ பண்ணல. இது நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவும் வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தொழிலுக்கு இது எப்படி செட் ஆகி வருது அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது சனி அப்படிங்கிற கிரகம் தான் தொழில் காரகன். அப்போ சனி தான் எந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு பிளானட். அப்போ சனி நின்ற ராசிக்கு 10ல் நின்ற கிரகம், அது ஒரு பாயிண்ட்டு. சனி நின்ற ராசிக்கு 10ஆம் அதிபதி ப்ளஸ் அதோடு தொடர்புடைய கிரகம். இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது என்ன தொழில் வருதோ அந்த தொழில் தான் ஒருத்தர் 75%லேருந்து 80% பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சனிக்கு 10வது இடம் எந்த வீடாக வருதோ அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய தொழிலை அவர் பண்ணுவார். அல்லது அந்த அதிபதியினுடைய தொடர்பு கொண்ட கிரகங்கள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த உதாரண ஜாதகம் பார்ப்போம். இந்த உதாரண ஜாதகத்தில் சனிக்கு 10ஆம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கிரகமும் இல்லை. இது புதனுடைய வீடு. அப்போ புதனோடு எந்த கிரகம் தொடர்பில் இருக்கோ அந்த தொழில் பண்ணுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட் சனிக்கு 10வது இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த தொழிலையும் அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது சனிக்கு 10வது இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த தொழில், அல்லது சனிக்கு 10வது இடத்துல இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி எந்த கிரகத்தோடு தொடர்பு இருக்கோ அந்த தொழிலை 75%லேருந்து 80% பண்ணுறாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரி, இந்த தொழில் பண்ணலை, வேறு என்ன தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இதுதான் பெரும்பாலும் எல்லாருக்கும் அமையக்கூடிய தொழில், செய்யக்கூடிய தொழில். இதுக்கு அடுத்தபடியாக சான்சஸ் கம்மியாக இருக்கிற தொழில் இது ரேரான கேஸில் சிலருக்கு இந்த மாதிரி அமையும். அவங்களுக்கு எப்படி அமைப்பு இருக்கும் அப்படின்னா, ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களின் தொழில். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் பரிவர்த்தனையாக இருக்கலாம். அதாவது பரிவர்த்தனை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் புதன் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா, செவ்வாய் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் செவ்வாயும் போகிறது கிரக பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த கிரகங்கள் நட்சத்திர ரீதியாக பரிவர்த்தனை ஆனாலும் அதை நம்ம பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, புதனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா கிரக ரீதியாக பரிவர்த்தனை ஆகலை. ஆனால் புதன் செவ்வாய் நட்சத்திரத்திலையும் செவ்வாய் புதன் நட்சத்திரத்திலையும் பரிவர்த்தனை ஆகிருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரகம் நட்சத்திர ரீதியாக பரிவர்த்தனை ஆனாலோ கிரக ரீதியாக பரிவர்த்தனை ஆனாலோ, ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா அந்த பரிவர்த்தனை ஆன அந்த 2 கிரகங்கள் கம்பைண்ட் ஆனால் என்ன ஒரு தொழில் அமையுமோ அந்த தொழிலை ஒருத்தர் பண்ணுவார். அதனுடைய சதவீதம் பார்த்திங்கன்னா 45லேருந்து 50% சான்சஸ் இருக்குது. பெரும்பாலும் எல்லாரும் பண்ணக்கூடிய தொழில் சனிக்கு 10வது இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் ஏதோ தொடர்பு இருக்கோ அந்த தொழிலையும், 10ல் ஏதாவது ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அந்த தொழிலையும் அவங்க பண்ணுவாங்கங்கிறது ஃபஸ்ட்டு விதி. ரெண்டாவது விதி கிரக பரிவர்த்தனை அல்லது கிரகத்தினுடைய நட்சத்திர பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்னா, எந்த 2 கிரகங்கள் பரிவர்த்தனையாக இருக்கோ அந்த 2 கிரகங்கள் கம்பைண்ட் ஆனால் என்ன தொழில் வருமோ அந்த தொழிலை 45லேருந்து 50% செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது பாயிண்ட் ஜாதகத்தில் எந்த பிளானட் அதிக பாகையில் இருக்குதோ அந்த பிளானட்டினுடைய தொழிலை ஜாதகர் பண்ணுவார் அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட்டு. இதில் அதிக சான்சஸ் இருக்கிறது முதல் பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக செய்யக்கூடிய தொழில் ரெண்டாவது பாயிண்டில் கொடுத்துருக்கேன். மூணாவது பாயிண்ட் எந்த கிரகம் அதிக பாகை பெற்றிருக்கோ அந்த தொழில் பண்ணாலும் அவருக்கு வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட்டு. இதுக்கு 2 உதாரண ஜாதகம் போட்டு விளக்கியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக பாரம்பரிய ஜோதிட முறைப்படி பார்த்தாலோ நாடி முறைப்படி பார்த்தாலோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு அப்ளை ஆகி எப்படி வந்துச்சுங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் அனுபவம் தேவை. நிறைய ஜாதகங்களை வச்சு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சும்மா ஒருத்தர் பெரிய ஆள் சொல்லிட்டாரு, பெரிய ஜாதகர் ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டாருங்கிறதுனால
அதை அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. அதே மாதிரி மூல நூல்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து தப்பாக வருது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகர் வந்து என்ன ஆவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பாக தான் கண்டுபிடிப்பீங்க. ஏன் அப்படின்னா நார்மலாக என்ன பார்ப்போம், லக்னத்துக்கு 10வது இடத்த வந்து பார்ப்போம். லக்னத்துக்கு 10வது இடம் என்ன, அந்த 10வது இடத்துல வந்து எந்த பிளானட்டுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? லக்னத்துக்கு 10வது இடத்துல எந்த பிளானட்டுமே இல்லை. அப்போ அந்த தொழில் தான் ஒருத்தர் வந்து பண்ணணும். 10ஆம் அதிபதி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 2வது இடத்துல. அதனுடைய தொழிலையும் வந்து அவர் பண்ணலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சனிக்கு 10வது இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு 12, 11, 10 பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு வருது. சுக்கிரனும் குருவும் சேர்ந்துருக்கு. இந்த தொழிலையும் அவர் வந்து பண்ணலை. அப்போ இப்படியா அதாவது வந்து நான் சொன்ன கான்செப்டும் இதில் வந்து செட் ஆகி வரல. அதாவது சனி நின்ற ராசிக்கு 10வது இடத்துல நின்ற கிரகம் அல்லது 10வது இடத்து அதிபதி ப்ளஸ் அதை தொடர்புடைய கிரகங்கள், இந்த கான்செப்டும் வந்து இங்கே ஒத்து வரல. அப்போ 2வது கான்செப்ட் வந்து இதில் ஒத்து வருது. ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களின் தொழில். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக வந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு. நட்சத்திர ரீதியாக பரிவர்த்தனை ஆகிருக்குது. அப்போ அந்த பரிவர்த்தனையான அந்த கிரகத்தினுடைய தொழில் தான் அவர் பண்ணுறாரு. இவர் வந்து கவர்மெண்ட் ஆடிட்டர். இப்போ புதன்கிறது நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குதா, அதோடு வந்து சூரியன் தொடர்பில் இருக்கா. அப்போ வந்து கவர்மெண்ட்டு, புதன்கிறது ஆடிட்டர், கவர்மெண்ட் ஆடிட்டர். இது செவ்வாயோடைய தொடர்பு இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயமும் இதில் வந்து தொடர்பு கொண்டு அது சம்மந்தப்பட்ட ஆடிட்டராக வந்து அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆடிட்டிங் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரிஸில் வந்து ஆடிட்டிங் பண்ணுவார். ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து மெஷினரியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவர்மெண்ட் ஆடிட்டராக வந்து இவர் இருப்பார் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நிறைய ஜாதகங்கள் நான் அனலைஸ் பண்ணி எது ஒத்து வருதோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேறு ஜாதகம் சொல்கிறத வந்து நான் சொல்லலை. இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தில் அப்ளை ஆகுதா, கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 80லேருந்து 90% கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும். ஏன்னா நான் நிறைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தான் இதை வந்து நான் போடுறேன். இப்போ இந்த உதாரண ஜாதகம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்க்குறோம். சனிக்கு 10வது இடத்துல என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதனுடைய வீடு வருது. அப்போ புதன் வந்து எதோட தொடர்பு இருக்குது அப்படின்னா ராகுவோட தொடர்பு கொள்ளுது. அதனால் வந்து புதனும் ராகுவும் சேர்ந்தால் என்ன தொழில் வருமோ அந்த தொழிலை தான் இந்த ஜாதகர் வந்து பண்ணணும். நம்பர் 1. 10வது இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த தொழிலையும் பண்ணலாம். ஆனால் 10வது இடத்துல கிரகம் இல்லாத காரணத்தினால புதன் ராகு மட்டும் வந்து தொடர்பு கொள்ளுது. ராகுங்கிறது வெளிநாடுங்கிறது தெரியும், முஸ்லீம் கண்ட்ரிங்கிறது தெரியும். புதன் அப்படிங்கிற ஃபீல்டு பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஃபீல்டு, கம்யூனிகேஷன் ஃபீல்டு, இது எல்லாமே வந்து புதனுடைய ஃபீல்டு தான். அப்போது வந்து சேல்ஸ், இவர் என்னவாக இருக்கார் அப்படின்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. அப்போ இன்ஜினியர் அப்படிங்கிற பேர் வந்தாலே செவ்வாய் இருந்தால் மட்டும்தான் இந்த இன்ஜினியரிங் வந்து நம்ம பண்ண முடியும். அப்போ செவ்வாய் ஏதோ ஒரு வகையில் வந்து புதனோட தொடர்பு கொண்டிருக்கணும். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் நட்சத்திரத்திலையும் புதன் செவ்வாய் நட்சத்திரத்திலையும் நட்சத்திர பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு. புதன் அவிட்ட நட்சத்திரத்திலையும் செவ்வாய் கேட்ட நட்சத்திர பரிவர்த்தனைனால இவர் வந்து சேல்ஸ் அண்டு சர்வீஸ் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் சேல்ஸ் அண்டு சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கார். ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், சந்திரன் வந்து ஹெச்டியில் இருக்கிறதுனால சந்திரங்கிறது ட்ராவலிங் தானே, அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய வேலையை தான் அவர் பார்க்குறாரு. எப்போ பார்த்தாலும் வந்து ட்ராவலிங்லேயே வந்து இருப்பார். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் போகிறவங்க ட்ராவலிங்கில் தானே இருக்கணும். அப்போ வெளிநாட்டில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் ட்ராவலிங்கில் வேலை பார்க்குறாரு. எந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாரு. கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னால் ஹாட் அண்ட் கோல்டுனா சூடாக இருக்கக்கூடிய மிஷின்கள், அப்புறம் வந்து கோல்டு ஓரியன்ட் மிஷின்கள். உதாரணத்துக்கு ரெஃப்ரிஜரேஷனு, ஏசி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோல்டு எக்யூப்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவனு, டிஷ்வாஷிங் மிஷின் போன்ற ஹாட் எக்யூப்மெண்ட்ஸு. இப்போ சந்திரன் வந்து ஹெச்டியாக இருக்கிறதுனால கோல்டு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இவருக்கு கிடைக்குது. சந்திரன் இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்க அப்படின்னா சூரியனுடைய வீடுங்கிறதுனால அது ஒரு நெருப்பு ராசி. நெருப்புங்கிறதுனால ஹாட் அண்ட் கோல்டு சம்மந்தப்பட்ட அந்த ஃபீல்டில் புதன் ராகு கம்பைன்ட் ஆனதுனால ஃபாரினில் வந்து சேல்ஸ் அண்டு சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கார். அது சனியுடைய வீட்டில் இருக்கிறதுனால சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கார். புதன் வந்து சேல்ஸு, ராகுங்கிறது வெளிநாடு. இந்த கோல்டு அண்ட் ஹாட்டுங்கிறது வந்து சந்திரனுடைய ஹெச்டிங்கு வர்றதுனால அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய நுணுக்கமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து இந்த ஜாதகத்தில் அப்ளை ஆகி வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சனிக்கு 10வது இடத்துல என்ன கிரகம் இல்லை. அப்போ 10ஆம் அதிபதி வந்து ராகுவோட தொடர்பு கொள்ளும்போது ஃபாரினில் போய் சேல்ஸ் இன்ஜினியராக இருக்கார். சர்வீஸ் இன்ஜினியராகவும் இருக்கார். சர்வீஸுங்கிறது செவ்வாய் புதன் பரிவர்த்தனையால சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கார். ஹாட் அண்ட் கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இருக்கார். ஹாட் அண்ட் கோல்டுங்கிற சந்திரன் வந்து ஹெச்டியாக இருக்கிறதுனால அது இருக்கக்கூடிய இடம் வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால வெப்பமான பகுதியில் வந்து இவர் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. சந்திரங்கிறது ட்ராவலிங்கிறதுனால அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழல் வந்து ஏற்படுது. இது இந்த ஜாதகத்தின சொல்லப்பட்டது. இந்த 3மே அப்ளை ஆகுது பாருங்கள். ஹெச்டியும் அப்ளை ஆகுது,
நட்சத்திர பரிவர்த்தனை அப்ளை ஆகுது, சனிக்கு 10ஆம் இடமும் அப்ளை ஆகுது இந்த ஜாதகப்படி. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கு 10வது இடம் வந்து இங்கே அப்ளை ஆகலை. அதிக பாகை பெற்ற கிரகம் நான் இன்னும் கவனிக்கலை இதில். ஆனால் பரிவர்த்தனை வந்து இதில் வந்து அப்ளை ஆகுது. புதனும் செவ்வாயும் வந்து நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. நட்சத்திர பரிவர்த்தனை சூரியனோடு சேரும்போது ஒரு கவர்மெண்ட் ஆடிட்டராக வந்து இருக்கார். எதில் இருக்கார் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து கவர்மெண்ட் ஆடிட்டராக வந்து இருக்கார். ஏன்னா செவ்வாயும் புதன் தான் நட்சத்திர பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு. அப்போ புதன் நல்லா இருந்தால் தான் நீங்கள் ஆடிட்டிங் பண்ண முடியும். சூரியனோடு சேரும்போது கவர்மெண்ட் ஆடிட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, கவர்மெண்ட் ஆடிட்டராக தான் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து எனக்கு கிடைச்ச ஜாதகத்தை வச்சு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணி நிறைய ஜாதகங்களை சோதிச்சு பார்த்து தான் இதை வந்து நான் சொல்கிறேன். இந்த 3 பாயிண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 90% கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகி வரும். மேட்ச் ஆகி வருதாங்கிறத உங்கள் ஜாதகத்தையும் அப்ளை பண்ணி செக் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.